இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள 8 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் மீட்டுக் கொண்டு வர கோரியும் மீனவர்கள் பிரச்சனையை கையாளுவதில் இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வலியுறுத்தியும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்திய மீனவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர் வாழ்வாதாரம் பாதுகாப்பை கடுமையாக பாதிக்கும் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் 29/6/2025 இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களுடன் அவர்களது இயந்திரமயமாட்ட மீன்பிடி பகுதியும் சிறைப்பிடித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கைது நடவடிக்கைகள் படகுகள் மற்றும் உபகரணங்கள் இழப்பிற்கும் நீண்டகால சிறைப்பிடிப்பதற்கு வழிவகுப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே வருடாந்திர மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து நமது மீனவர்கள் வாழ்வாதாரம் ஈட்டும் நம்பிக்கையுடன் மீன்பிடிக்க திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகளை கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதர் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.